அரசு ஊழியர்கள் ஆசிரியருடைய பிரச்சனைக்காக இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இருந்து ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த களத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 10 லட்சம் பேருக்காக 1000 பேர் இன்றைக்கு இந்த சென்னை தலைநகரிலே இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய செவிப்பறைகளுக்கு எட்டுகின்ற வகையிலே இந்த களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கான பெருமை. இந்த கோரிக்கைகளுக்காக நாம் பல்வேறு போராட்டங்களை நடத்துகிறோம். ஏற்கனவே நம்முடைய தோழர்கள் ஏற்கனவே சொன்னாங்க, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் என்று அந்த அரசாணையிலே போட்டிருக்கிறார். ஒருவேளை அதை நாம் தான் தவறாக புரிந்து கொண்டு விட்டோமோ என்று இப்போது நினைக்க தோன்றுகிறது. கேஷ்லெஸ் என்று சொன்னால் சிகிச்சை பெறுகிறவர்களுக்கு கேஷ்லெஸ் என்று என்கிற புரிதலிலே அந்த அரசாணையை வெளியிட்டு விட்டார்களோ என்று நாம் இப்போது நினைக்க தோன்றுகிறோம். அதைத்தான் அவர் புதிய பென்ஷன் திட்டத்தோடு ஒப்பிட்டு சொன்னார். பென்ஷனே கிடைக்காத ஒரு திட்டத்திற்கு புதிய பென்ஷன் திட்டம் என்று பெயர் வைத்தார்கள் பாருங்கள். அதே மாதிரி முழுமையான கட்டணம் கிடைக்காத ஒரு திட்டத்திற்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் என்று அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்களே, அதுதான் இப்போ கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நீங்கள் இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்று சொன்னால், அரசாங்கம் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. வெளியிட்ட அரசாணையை நிறைவேற்ற வைக்க வேண்டிய பொறுப்பு என்பது அரசாங்கத்தினுடைய. நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் வெளியிட்ட அரசாணையை யார் நிறைவேற்றவில்லையோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. ஆனால் அந்த அரசாணையை நிறைவேற்றாதவர்கள் மீது இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது. அந்த அரசாணையை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி தொடர்ச்சியாக களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறது. அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். இந்த அரசாங்கம் கல்வித்துறையிலே ஒரு அரசாணையை வெளியிடுகிறது. அந்த அரசாணையை நாம் பின்பற்றாவிட்டால் அவர்கள் நம் மீது என்ன செய்வார்கள் என்பதை நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள். இப்ப உதாரணமாக ஊக்க ஊதிய உயர்வு சம்பந்தமாக அரசாணை 37/10/2017 வெளியிட்டார். ஒரு அரசாணை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அரசாணை வெளியிட்ட தேதியிலிருந்து தான் அந்த அரசாணை நடைமுறைக்கு வரும். ஆனால் அதற்கு அந்த அரசாணை வெளிவருவதற்கு முன்பு ஊக்க ஊதியம் பெற்றவர்கள், அந்த அரசாணை வெளிவருவதற்கு முன்பு உயர்கல்வி தகுதி பெற்றவர்களுக்கெல்லாம் ஊக்க ஊதிய உயர்வு கிடையாது என்று முன்தேதியிட்டு அமல்படுத்துகிறார்கள். ஒரு அரசாணையை எப்படி அமல்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். பிஎட் முடித்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றவர்கள், அரசாணைப்படி பெற்றவர்கள் பிஎட் தகுதி பெற்றால் அவர்கள் ஊக்க ஊதிய உயர்வு பெறுவது என்பது 1979 இருந்து நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் 2016 அன்றைய தொடக்க கல்வி இயக்குனர் ஒரு செயல்முறை ஆணையை வெளியிட்டு அந்த ஊக்க ஊதிய உயர்வை நிறுத்தினார்கள். ஒரு அரசாணைக்கு முரணாக ஒரு செயல்முறை ஆணையை வெளியிட முடியுமா என்று கூட தொடக்க கல்வித்துறை சிந்திக்கவில்லை. சரி, அப்படி வெளியிட்டார்கள். அப்படியே இருந்தாலும் அந்த செயல்முறை ஆணை வெளியிட்ட 2016 இருந்துதானே அது நடைமுறைக்கு வர வேண்டும். ஆனால் இவர்கள் அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஊக்க ஊதிய உயர்வு பெற்றவர்களை எல்லாம், அவர்கள் பெற்ற ஊக்க ஊதிய உயர்வை எல்லாம் தணிக்கை தடை என்கிற பெயரிலே இன்றைக்கு அவர்களிடமிருந்து பெற்ற ஊதியத்தை பறிமுதல் செய்து கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் அரசாணையை நடைமுறைப்படுத்துகிறார். ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தேர்வு நிலை பெறுவதற்கு அவர்களுக்கு 5 நாள் ஒரு தர ஊதியம் அரசாணை 23 படி 2011 வெளியிடப்பட்ட அரசாணை. அந்த அரசாணைப்படி பெற்றவர்களுக்கு இப்போது அவர்கள் ஓய்வு பெறுகிற போது அவர்களுக்கு தணிக்கை தடை என்கிற பெயரிலே அவர்கள் பெற்ற அந்த 5 நாள் ஒரு தர ஊதியத்தை பறிமுதல் செய்யக்கூடிய பணியையும் இன்றைக்கு தொடக்க கல்வித்துறை செய்து கொண்டிருக்கிறது. ஆக அரசாணைகளை ஆசிரியர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு அரசாணை என்று சொன்னால் அதை திட்டமிட்டு முன்கூட்டியே அமல்படுத்துகிற தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அரசாணையை
அமல்படுத்த மறுக்கிற ஒரு காப்பீட்டு நிறுவனங்கள் மீது, மோசடி நிறுவனங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறீர்கள் என்பதுதான் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய கேள்வி என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த போராட்ட களத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்களை நான் உண்மையிலேயே மனதார பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? இந்த போராட்டத்தை ஒரு விடுமுறை நாளிலே வைப்போம் என்று நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள். இந்த போராட்டத்தை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் இந்த போராட்டத்தை அமைதியான ஒரு போராட்டமாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், இன்றைக்கு பள்ளி வேலை நாள். இந்த பள்ளி வேலை நாளிலும் கூட தங்கள் விடுப்பெடுத்துக் கொண்டு இந்த போராட்ட களத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரிகளையும் தோழர்களையும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில மையம் உண்மையிலேயே பாராட்டி மகிழ்கிறது. நெஞ்சினை பிளந்த போது நீதி கேட்க அஞ்சிடாமல், நேர்மையற்ற பேர்களின் கால்களை வணங்கிடாமல் போராட்ட களத்திற்கு வருகை தந்த நம்முடைய தோழர்களையும் சகோதரிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன். தோழர்களே, கடந்த ஜூலை 29, 30, 31 தேதிகளிலே இதே சென்னை மாநகரிலே 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிட்டோஜாக் பேரமைப்பின் சார்பிலே நாம் முற்றுகை போராட்டத்தை நடத்தினோம். என்கிட்ட ஒரு தோழமை சங்க தலைவர் ஒருத்தர் கேட்டார், 15 நாளைக்கு முன்னாடி தானங்க ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்திருக்கீங்க, விடிய 3 நாளைக்கு, இப்போ திரும்பவும் ஒரு போராட்டத்தை சென்னையிலே வைத்திருக்கிறீர்களே, எப்படி இது சாத்தியம் என்று கேட்டார். நான் சொன்னேன், கிட்டோஜாக் போராட்டம் நடத்தினாலும் அதிலே பங்கேற்றவர்களில் ஆயிரக்கணக்கானோர் டிஎன்பிடிஎஃப் தோழர்களாக இருப்பார்கள். ஜாக்டோஜியோ போராட்டம் நடத்தினாலும் அதிலே பங்கேற்றவர்களிலே ஆயிரக்கணக்கானோர் டிஎன்பிடிஎஃப் தோழர்களாக இருப்பார்கள். தனிச்சங்கமாக டிஎன்பிடிஎஃப் போராட்டம் நடத்தினாலும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பார்கள். அதற்கு நேரம் காலமெல்லாம் கிடையாது. காவல்துறையில எப்பவுமே ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் ஒரு அமைப்பு இருக்கும், அதிவிரைவு படை. எப்போதெல்லாம் எந்த இடத்திலே பிரச்சனை உருவாகிறதோ அங்க அடுத்த நிமிடம் அந்த ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் நிற்கும். நான் அவர்கிட்ட சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசிரியர் இயக்கங்களிலே அதிவிரைவு படையாக இயங்கக்கூடிய இயக்கம் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்று நான் அவருக்கு சொன்னேன். 15 நாளைக்கு முன்னாடி மாநில அளவில் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்துகின்ற வலிமையும் வல்லமையும் டிஎன்பிடிஎஃப் என்கிற இந்த பேரியக்கத்திற்கு உண்டு என்பதை இன்றைக்கு நாம் நிரூபித்திருக்கிறோம். நாம இன்னும் இந்த போராட்டத்திற்கு பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களை திரட்ட வேண்டும் என்று நினைக்கவில்லை. நம்முடைய எதிர்ப்பை இந்த அரசுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறோம். ஒருவேளை இந்த பதிவின் மூலமாக இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த 2 கோரிக்கைகளுக்காக தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி கடுமையான கள போராட்டங்களை நடத்தும் என்பதை இந்த சென்னை மாநகரத்தினுடைய வீதியிலே நின்று தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி எச்சரிக்கையோடு தெரிவிக்க விரும்புகிறார். என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், இந்த துண்டு பிரசுரத்தை பார்த்துவிட்டு கேட்டார், 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிட்டோஜாக்ல 15 நாளைக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறீங்களே, இப்போ அதை 2 கோரிக்கையாக சுருங்கி விட்டதே. அவர் தெரியாம கேட்கிறார், ஒருவேளை 29 கோரிக்கைகள் நிறைவேறிவிட்டதோ அப்படின்னு கேட்டார். 29 கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா நாங்க எதுக்கியா வீதியில நிக்கிறோம்? அப்படி ஒரு நிலைமையா தமிழ்நாட்டில் இருக்குது. இப்ப என்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றதோ அன்றைக்கிலிருந்து எது உயர்கிறதோ அதுதான். பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட கடந்த ஆட்சியிலே என்ன பண்ணாலும் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார், கூப்பிட்டு பேச மாட்டார். ஆனால் இங்கே என்ன போராட்டம் நடத்தினாலும் கூப்பிட்டு பேசுவார்கள். அவர்கள் கூப்பிட்டு பேச மாட்டார்கள், கோரிக்கையும் நிறைவேறாது. இவர்கள் கூப்பிட்டு பேசுவார்கள், ஆனால் எந்த கோரிக்கையும் நிறைவேறாது. ரெண்டுமே ஒண்ணுதான். அதனாலேயே இப்ப கோரிக்கை பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டாலே நான் கிட்டத்தட்ட வேற யாரையாவது போச்சு சொல்லுங்க நம்ம அமைப்பில் இருந்து அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கலண்டர் வெறுத்து போச்சு. பேச்சுவார்த்தையின் மீதே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்.
நம்ம ஏற்கனவே முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்கள், கடந்த ஆட்சியில நம்முடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முயற்சி செய்தார். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் போராடினால், தொழிற்சங்கங்கள் போராடினால் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முயற்சிப்பார். அப்போ இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்கட்சியாக இருந்தார். இப்ப நிலைமை என்ன அப்படின்னா, ஒடுக்கி 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 அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சியாக மாறிவிட்டார். அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக மாறிவிட்டார். ஆளுங்கட்சியாக மாறியவர்கள் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் செய்ததை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நீங்களும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போய்விடக் கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கையை நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக இன்றைய அரசுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். தோழர்களே, NHIS என்பது மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்பது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்காக. நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஆசிரியர் அரசு ஊழியத்திலிருந்து மாதம் 300 ரூபாய், குறைந்தது 10 லட்சம் பேர் என்று வைத்துக் கொண்டால் கூட மாதந்தோறும் 30 கோடி, வருடத்திற்கு 360 கோடி, 4 வருடத்திற்கு 1440 கோடி ரூபாய். 4 ஆண்டுகள்ல ஒரு ஆசிரியர் அரசு ஊழியருக்கு அவர் பெறக்கூடிய சிகிச்சைக்கு அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். அந்த அரசாணை தெளிவாக சொல்லு. அவன் என்ன சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? இது சம்பந்தமாக நாம் மாவட்ட அளவில் மாவட்ட கருவூலங்கள் முன்பாக போராட்டம் என்று அறிவித்தவுடன் மதுரையிலே யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தினுடைய பொது மேலாளர், MD இந்தியாவினுடைய பிரதிநிதி, மெடி அசிஸ்டனுடைய பிரதிநிதி நம்மை அழைத்து பேசினார். அவர்கள் பேசினார், ஏதோ நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி விடுவார்களோ என்று ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் அங்கே சென்றோம். NHIS திட்டத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இரவு பகலாக பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் செல்வகணேசனும் அங்கே நம்மோடு வருகை இருந்தார். அங்க போய் நம்முடைய கோரிக்கைகளை போய் அவர்கிட்ட போய் சொன்னா அவர் நம்மகிட்ட கோரிக்கை, யாரு, யுனைடெட் இந்தியாவினுடைய பொது மேலாளர் நம்மிடம் கோரிக்கை வைக்கிறார். அவர் என்ன கோரிக்கை வைக்கிறார் தெரியுமா? உங்களிடம் 300 ரூபாய் பிடித்தம் செய்து எங்களிடம் அதில் 270 ரூபாயும் பிளஸ் GSTயும் எங்களிடம் கொடுப்பதாக ஒப்பந்தம். ஆனால் உங்களிடம் பிடிக்கக்கூடிய தொகையை தமிழ்நாடு அரசு எங்களிடம் தருவதில்லை. அப்புறம் எப்படிங்க நாங்கள் உங்களுக்கு பணத்தை தர முடியும் அவர் சொல்லுகிறார். ஆனால் தோழர்களே, எனவே அரசாங்கம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களிடமிருந்து பிடித்தம் செய்யக்கூடிய தொகையை காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நீங்கள் வைக்க வேண்டும் என்று கேட்டார். எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அந்த அரசாணை 160 வெளியிட்டிருக்கிறார்களே, அந்த 160 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அரசு ஊழியர்களிடம் பெறக்கூடிய அந்த 300 ரூபாயில் 270 ரூபாய் பிளஸ் அந்த GSTயை சேர்த்து எவ்வளவு தொகை வருகிறதோ அதை மாதந்தோறும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்காது. ஒட்டுமொத்தமாக ஆண்டுக்கு எவ்வளவு தொகை அவர்கள் அந்த காப்பீட்டு நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டியமோ அந்த தொகை முழுவதையும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டுகள் கழித்து அந்த செலுத்தப்பட்ட மொத்த தொகையில் அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறதோ அதில் இருக்கக்கூடிய மீதி தொகை இருந்ததுன்னா அதுல 20% அவர்கள் அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசுக்கு திரும்ப செலுத்த வேண்டும். 20% அவர்களுடைய நிர்வாக செலவுக்காக எடுத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அந்த அரசாணைகளை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த காப்பீட்டு நிறுவனங்களுக்கு செலுத்திய தொகையை விட கூடுதலாக அந்த நிறுவனங்கள் அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு காப்பீட்டு தொகையாக வழங்கி இருந்தால் கூடுதலாக செலுத்தப்பட்ட தொகையை தமிழ்நாடு அரசிடமிருந்து காப்பீட்டு நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த அரசாணையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு விஷயம் அதில் இருக்குது. ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து தமிழ்நாட்டினுடைய 10 லட்சம் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, அதை நம்மால் பொறுக்க முடியவில்லை. நீங்க அந்த அரசாணையில என்னமாலாம் சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? மாவட்ட அளவில் ஒரு குழு நம்முடைய முறையீடுகளை சொல்வதற்காக டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர்டு கமிட்டி மாவட்ட ஆட்சியர் தலைமையில அதுல JD ஹெல்த் இருக்கிறாரு, டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆபீசர் இருக்கிறாரு, காப்பீட்டு நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அதுக்கு மேல ஸ்டேட் லெவல் எம்பவர்டு கமிட்டி,
அதுல ட்ரெஷரி கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரி, அதே மாதிரி காப்பீட்டு நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அதுக்கு மேல ஸ்டேட் லெவல் ஹை லெவல் கமிட்டி, அதுல அதாவது நிதித்துறையினுடைய செயலாளர் தலைமையில சுகாதாரத்துறை செயலாளர் அதில் இருக்கிறாரு. இவ்வளவு கமிட்டிகள் இருக்குது. அது மட்டுமல்ல, 24 மணி நேரமும் காப்பீட்டு நிறுவனங்களுடைய முறையீடுகள் கிரீவன்ஸ் சம்பந்தமாக புகார் செய்வதற்காக 24 மணி நேர தானியங்கி தொலைபேசி சேவை இவ்வளவு இருக்கு. இவ்வளவு சேவைகள் இருந்தாலும் கூட யாராவது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அங்க போய் முறையீடு செய்தால் அதன் மீது ஒரு ஒற்றை நடவடிக்கை கூட எடுக்கப்படுவதில்லை. ஏன் இந்த பிரச்சனை இப்போ ரொம்ப தீவிரமாக வந்திருக்கிறது நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 2008 இருந்து இருக்குது. இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் கூட நாம் கடுமையாக நம்ம செல்வ கணேசன் தொடர் அலோசியஸ் போன்றவர்கள் இந்த NHISக்காக நம்முடைய தோழர்களுக்காக அவர்கள் அந்த காப்பீட்டு நிறுவனங்களோடு மல்லு கட்டி அவர்கள் ஒரு 70-80% வரை அந்த காப்பீட்டு தொகையை பெற்றுக் கொடுத்தார். அது நடந்தது. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு 2001 இருந்து அது 20%, 30% சுருங்கிவிட்டது. காப்பீட்டு நிறுவனங்கள் ஆசிரியர் சங்கங்களிடமிருந்து, அரசு ஊழியர்களிடமிருந்து வரக்கூடிய எந்த முறையீட்டையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் மிகவும் தெனாவட்டாக இருக்கிறார்கள். எங்களுடைய பணத்தை பிடித்து வைத்துக் கொண்டு நாங்கள் கேட்கிற தொகையை அரசாணைப்படி கொடுக்காமல் ஏதோ பிச்சை போடுவதைப் போல இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்? அவர் சொல்றாரு, அந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய மேலாளர் சொல்றாரு, சார், தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் மிக அதிகமான தொகையை வசூலிக்கிறார்கள், அவங்க கொடுக்கிற மாதிரி நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. வெளிப்படையா சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள்ல 15 லட்சம் பேர் சந்தாதாரர்கள் அது கிடையாது. எண்ணிக்கை நபர்களுடைய எண்ணிக்கை கூடுகிற போது அந்த தொகை என்பது குறையத்தான் செய்யும். இல்லைன்னா உன்னை யாரு அந்த காப்பீட்ட அந்த ஒப்பந்தத்தை எடுக்க சொல்றாங்க? உனக்கு முடியலன்னா நீ விட்டுட்டு போவியா? அதைத்தான் நாம் கேட்கிறோம். இந்த அரசாங்கம் அந்த அரசாணையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் அதிகமா செலவழிச்சா கூட அரசாங்கம் தான் கொடுக்கணும் என்று சொன்னால் ஏன் இந்த அரசாங்கம் அந்த திட்டத்தை நடத்தக்கூடாது என்பதுதான் இப்படியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முறைகேடு அரசாணையில் தெளிவாக சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, நம்முடைய கோரிக்கைகளிலே இன்னொரு கோரிக்கை என்பது மாதந்தோறும் நம்மிடமிருந்து உண்மையிலேயே வருமான வரி என்பது இன்றைக்கு கடந்த மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்ல மிக கடுமையாக அந்த வருமான வரி சம்பந்தமாக அறிவிப்பை வெளியிடுகிறார். வருமான வரி விகிதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க ஃப்ராடு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை உயர்த்திட்டோம் சொல்றாங்க. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு நயா பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு வருமான வரி விகிதத்தை இந்த பட்ஜெட்ல மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. 1200 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துவிட்டு 7000 கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு ஒருத்தர் போய் லண்டன்ல இருக்கார். அங்க போய் இந்த கையில ஒரு பெண், இந்த கையில ஒரு பெண், அரக்கால் டவுசர் போட்டுக்கிட்டு டிங்கிட்டு ஆடுற அப்படி ஒரு ஆள் இருக்கிறார். கார்பரேட் நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் வரி மோசடி. ஆனால் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், மாத ஊதியம் வரக்கூடியவர்களை கசக்கி பிடிக்கிறார்கள். வருமான வரி என்கிற பெயரையே அநியாய வரியை வசூலித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க ஒவ்வொரு வருஷமும் முதல்ல பிறக்கிறது ஜனவரி, இரண்டாவது பிப்ரவரி, அதுக்கு பிறகு வருமான வரி, அதுக்கு பிறகு தொழில் வரி. இந்த வரிகளை எல்லாம் கடந்து மார்ச்சுக்குள்ள போகும்போது மார்ச் வரைக்குள்ள போன மாதிரி இருக்கும். அதுதான் உண்மை. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குங்க மார்ச் வரி கட்டுறதுக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மாச சம்பளத்தை ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வேலைக்கு வந்த புதுசுல வருமான வரி நான் என்னன்னே தெரியாது. அதுக்கு பிறகு வருமான வரி படிவம் மட்டும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, படிவம் தானே கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1/4 மாத சம்பளம் வருமான வரியா வந்தது. அப்புறம் அது 1/2 மாச சம்பளமா அதிகரிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு. அப்புறம் 1 மாச சம்பளம் ஆச்சு. இப்ப 1.5 மாத ஊதியமாக அது மாறி. இப்படியே நிலைமை நீடிச்சுச்சுன்னா அது இன்னும் உயர்ந்து கொண்டே போகும்.
இது ஒரு மிகப்பெரிய கொடுமை. நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். சாதாரணமா ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி அல்லது ஒரு பெட்டிக்கடை வைத்திருப்பவர் கூட லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே ஒரு வீடு கட்டியிருக்கிறார். ஆனால் அவருக்கு வரிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் ஒரு அரசு ஊழியர், ஆசிரியர், அவர் பெறக்கூடிய வருமானத்திற்கு மிகச்சரியாக கணக்கிட்டு தன்னுடைய வருமான வரியை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வருமான வரி, அப்படி இருக்கும்போது இவர்களுடைய மாதந்தோறும் ஊதியத்தில் அவர்கள்ட்ட கேட்காமலேயே ஒரு வரியை நீங்கள் பிடித்தம் செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் இந்த நிலைமை. தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களிடமிருந்து இப்படி வருமான வரியை மத்திய அரசு பிடிக்கவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் இது போன்ற வருமான வரி பிடித்தம் செய்யக்கூடிய முறை என்பது இல்லை. ஆசிரியர்கள் விரும்பினால் IFHRMS முறையில் நான் என்னுடைய ஊதியத்திலிருந்து மாதந்தோறும் ஒரு 15,000 ரூபாய் பிடிக்கிறேன், 10,000 ரூபாய் பிடித்துக் கொள்கிறேன் என்று நாம் விரும்பி சொன்னால் அந்த தொகையை பிடித்தம் செய்வார். ஆனால் நீங்களாகவே எந்த விதமான வரம்பும் இல்லாமல், எனக்கு கூட பாருங்க, ஏப்ரல் மாதம் 18,420 ரூபாய் வருமான வரியாக பிடித்தார். அடுத்த மாதம் அதே சம்பளம் தான். அப்படி என்றால் அடுத்த மாசம் அதே 18,420 பிடிக்கணும். அடுத்த மாசம் 19,300 ரூபாய் பிடிக்கிறார். அப்புறம் ஒரு 2 மாசம் அப்படி போச்சு. இப்ப கடந்த மாதத்துல 20,360 ரூபாய் பிடித்திருக்கிறார். இது என்ன முறை? எப்படி இதை ஏற்றுக்கொள்வது? என்னுடைய ஊதியத்திலிருந்து, என்னுடைய சம்பளத்திலிருந்து மாதந்தோறும் இப்படி வரியை பிடித்தம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதை தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி கடுமையாக எதிர்க்கிறது. எப்படினாலும் பிப்ரவரி மாசத்துல வருமான வரியை கணக்கிட்டு, துல்லியமாக கணக்கிட்டு, நயா பைசா பாக்கி இல்லாமல் வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள், மிக யோக்கியமாக வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்கள். நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்படி இருக்கும்போது அநியாய வரியாக மத்திய அரசாங்கம் ஒரு வரியை வசூலித்துக் கொண்டிருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு, அந்த காலத்துல மன்னர்கள் மக்களிடமிருந்து அநியாய வரி வசூலிப்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் சொல்றாரு, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், கோலோடு நின்றான் இடம். அப்ப என்ன தெரியுமா அர்த்தம் உங்களுக்கு? ஒரு மன்னன் பொதுமக்களிடம் இருந்து அநியாய வரி வசூலிக்கிறான்னா அது எப்படிப்பட்ட செயல் தெரியுமா? ஒருவன் ஆயுதங்களோடு நட்ட நடு இரவில் இருட்டுக்குள் நின்று கொண்டு வழிபோக்கர்களிடம் ஆயுதங்களை காட்டி மிரட்டி அவர்களிடம் இருக்கிற பொருள்களை பறித்துக் கொள்வதை போன்றது அநியாய வரி வசூலிப்பது என்று சொல்கிறார். திருவள்ளுவருடைய அந்த திருக்குறளுக்கு வடிவமாகத்தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை மாநில அரசாங்கம் அதற்கு ஒருபடி மேல போய் நம்மிடமிருந்து, நம்முடைய ஊழியத்திலே இருந்து பிடித்தம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இன்னும் நிறைய நம்முடைய இந்த NHIS சம்பந்தமாக ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் காலத்தின் அருமை கருதி கோரிக்கை விளக்க உரை என்கிற பெயரிலே, என்கிற அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்து, நம்முடைய கோரிக்கைகள் மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இது ஒரு விரிவடைந்த போராட்டமாக, இன்னும் கடுமையான கள நிகழ்வுகளை கொண்ட போராட்டமாக மாறும் என்பதை மட்டும் தமிழக அரசிற்கு ஒரு எச்சரிக்கையாக விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் சிறக்கட்டும்.